சென்னை ஆலந்தூர் மான்சூன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் கராத்தே, யோகா, சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவில் முதல் முறையாக ஆஸ்கார் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் தமிழ்நாடு ஆர்ட் கல்ச்சர் கவுன்சில் DNACC சார்பில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. 30 மாவட்டங்களிலிருந்து 3500 மாணவர்கள் பங்கேற்று உலக சாதனை முயற்சியில் இணைந்தனர். சிறப்பு விருந்தினராக லயன் டாக்டர் LTR இளைய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சத்தை சேர்ந்தவர் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியை WSSCA தலைவர் டாக்டர் A. சுதாகரன், இந்திய யோகாசன விளையாட்டு சங்கத்தின் தேசிய செயலாளர் டாக்டர் லட்சுமணன் நாராயணன் மற்றும் DNACC ஒருங்கிணைப்பு செயலாளர் கராத்தே மாஸ்டர் M. முருகன் ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். பல்வேறு பள்ளி ஆசிரியர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் விளையாட்டு பயிற்சியாளர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி உலக சாதனையாக சிறப்பாக அமைந்தது. சென்னை செய்திகளுக்காக S. பிரபு. அதே மாதிரி யோகாசனா வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல 2036 வந்து யோகாசனா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு சரி, உலக லெவல்ல இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியும் சரி. ஆனா தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில யோகாசனாவை விளையாட்டு அங்கீகரிக்கல. அதே மாதிரி கராட்டே, இம்பார்ட்டன்டான மார்ஷியல் ஆர்ட் கராட்டேவையும் சரி இன்னும் வந்து தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வந்து விளையாட்டுல அங்கீகரிக்கல. ஸோ இந்த 3 ஸ்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நல்லா பேசக்கூடிய விஷயம். அது சிலம்பம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து சிலம்பத்துக்கு வந்து ஊக்குவிப்பதா, அதாவது என்கரேஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த விதமான அறிவிப்புமே இல்லை. தமிழ்நாடு அரசு வந்து விளையாட்டுத்துறையிலையாவது அங்கீகரிச்சா தானே அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து சிலம்பம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நாங்கள் இந்த ஈவெண்ட் மூலிமா கோரிக்கையாக வைக்கிறோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2600 பசங்க வந்து உலக சாதனையில் கலந்துட்டு இன்னைக்கு ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து படிச்சிருக்காங்க.